சோம்பேறியான நாட்களில் மட்டும் இல்லை, எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரி சிக்கன் ரெசிபி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு சோம்பு, இஞ்சி, பூண்டு, தக்காளி, பெரிய வெங்காயம் பாதி, சின்ன வெங்காயம் பாதி, அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நான் இன்னைக்கு மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் குக்கரில் செய்கிறதுனாலும் செய்யலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கலாம். சேர்த்துனதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா மசாலாவோட கலந்துட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை, உப்பு தேவைக்கேற்ப போட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு உங்களோட தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்திக்கோங்க. கிரேவியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. குழம்பா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். இதுவே குக்கர்ல செய்யற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. 2 விசில் விட்டீங்கனாலே போதும். சிக்கன் அப்படிங்கிறதுனால 2 விசில் போதும். 10 நிமிஷத்துல நல்லா கொதிச்சு சிக்கன் பாதி அளவுல வெந்துடும். இது கொதிக்கும் போதே வீடு ஃபுல்லா கமகமன் வாசமா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 5-10 நிமிஷம் மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா சிக்கன் கரெக்டா வெந்து ரெடி ஆயிரும். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.